வணக்கம். ஜூலை 1ஆம் தேதி இன்னைக்கான முதல் பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நாம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி உலக மார்க்கெட்ஸ் எப்படி இருந்தது? யூஎஸ் மார்க்கெட்ஸ் வெள்ளிக்கிழமை ரெட்டில் தான் க்ளோஸ் ஆகி இருந்திருக்கு. யூரோப்பியன் மார்க்கெட்ஸும் பெரும்பாலும் ரெட்டில் தான் க்ளோஸ் ஆகி இருந்தது வெள்ளிக்கிழமை. இன்றைக்கி நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி ஏஷியன் மார்க்கெட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது பெரும்பாலும் க்ரீனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. குறிப்பாக கிஃப்ட் நிஃப்டி ஃப்ளாட்டாக ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. இது நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி எடுத்த ஸ்க்ரீன்ஷாட் இது. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். ரஷ்யா யுக்ரைனுடைய 2 பெரிய நகரங்களில் தாக்குதல் மறுபடியும் நடத்தியிருக்கிறாங்கன்னு மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைச்சிருக்கிற ஒரு தகவல். இந்தியாவில் கிரிக்கெட்டை நடத்தக்கூடிய அமைப்பு பிசிசிஐ 125 கோடி ரூபாய் பரிசு தொகை அறிவிச்சிருக்கிறாங்க. இந்திய அணிக்கு T20 உலக கோப்பையை ஜெயிச்சிருக்கிறாங்க. அதுக்காகத்தான் இந்த பரிசு தொகையை அறிவித்திருப்பதாக எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த தகவல். NDTVயில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இப்போ இந்தியா இப்போ இந்த வேர்ல்டு கப்பை ஜெயிச்சதன் காரணமாக அட்வர்டைஸ்மெண்ட் வருவாய் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது அட்வர்டைஸ்மெண்ட்டுடைய ரேட் அதிகரிக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ சராசரியாக இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் நடக்குது அப்படின்னா 10 செகண்டுக்கான அட்வர்டைஸ்மெண்ட் வருவாய் பார்க்கும்போது கிட்டத்தட்ட 2 மில்லியன் ரூபாய்னு அதே NDTVயில் சொல்லியிருக்கிறாங்க. அது அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு இப்போ சொல்லியிருக்கிறாங்க, இந்தியா உலகக்கோப்பை ஜெயிச்சதுனால. மத்திய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அடுத்த 5 ஆண்டிற்கு ஒடிசால 1 லட்சம் கோடி மதிப்பிற்கான ப்ராஜெக்ட்ஸை அறிவித்திருக்கிறார்னு CNBC TV18 கிடைத்த தகவல். கல்கி படம் அண்மையில் ரிலீஸ் ஆனது. 3வது நாள் முடிவில் 415 கோடி ரூபாய் கலெக்ஷன் ஆகியிருப்பதாக CNBC TV18 சொல்லியிருக்கிறாங்க. 4வது நாள் முடிவில் 500 கோடி ரூபாய் கலெக்ஷன் ஆகியிருக்குன்னு அதே செய்தியில் சொல்லியிருக்கிறாங்க. மிடில் கிளாஸ் குடும்பத்திற்காக வரப்போகிற பட்ஜெட்டில் மத்திய அரசு டாக்ஸ் பெனிஃபிட்ஸ் வழங்க வேண்டும்னு முன்னாள் இன்ஃபோசிஸ் உடைய CFO மோகன்தாஸ் பை கோரிக்கையை முன்வைத்திருக்கிறாரு. தகவல் நம்ம கிடைத்தது எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து. என்ன சொல்லியிருக்கிறாரு அவர்? மிடில் கிளாஸ் குடும்பம் கோவத்தில் இருக்கிறாங்க, ஏன்னா வரி அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அத்தியாவசிய பொருட்களுடைய விலை உயர்ந்திருக்கு. அதனால் அரசு வரப்போகிற பட்ஜெட்டில் மிடில் கிளாஸை கருத்தில் கொண்டு டாக்ஸ் பெனிஃபிட்ஸை வழங்க வேண்டும்ன்ற கோரிக்கையை முன்வைத்திருக்கிறாரு. ஜூன் 28ஆம் தேதி வெள்ளிக்கிழமை ஹை ஃப்ரீக்வன்சி ட்ரேடிங்கில் இருந்த சில ஸ்டாக்ஸ் சியட் மற்றும் இந்தியா சிமெண்ட்ஸ். தகவல் கிடைத்தது மணி கண்ட்ரோல்லேருந்து. ஷிவாலிக் இன்ஜினியரிங் IPO குறித்தான அப்டேட் மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைச்சிருக்கு. ஃப்ரெஷ் இஷ்யூ வழியாக 335 கோடி ரூபாய் ஃபண்ட் ரைசிங் பண்ணுவதற்கான முயற்சி. ஆஃபர் ஃபார் சேல், அதாவது ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர்ஸ் சேல் பண்ணுறது. 4.13 மில்லியன் ஷேர்ஸ் விற்பனைக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க மணி கண்ட்ரோல் செய்தியில். ஏஷியன் பெயிண்ட்ஸ் தற்போது ஒரு அப்டேட் இருக்குது. மைசூரில் இருக்கக்கூடிய ஆலையில் உற்பத்தி திறனை அதிகரிக்கிறாங்க. இப்போ இருக்கிறது 3 லட்சம் கிலோ லிட்டர்ஸ் ஆண்டிற்கு, அது 6 லட்சம் கிலோ லிட்டர்ஸாக உயர்த்துறாங்க. இதற்காக அவங்க செய்திருக்கிற முதலீடு 1305 கோடி ரூபாய். சாய்ஸ் ஈக்விட்டி புரோக்கிங் சில ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. தகவல் கிடைத்தது எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து. பேட்டா இந்தியாவுக்கு பை ரேட்டிங் எதிர்பார்க்குற டார்கெட் 1700, ஸ்டாப் லாஸ் 1390. பஜாஜ் ஆட்டோக்கு பை ரேட்டிங் எதிர்பார்க்குற டார்கெட் 10,200, ஸ்டாப் லாஸ் 9,200. பஜாஜ் ஆட்டோ ஜூன் மாதத்திற்கான சேல்ஸ் டேட்டாவை வெளியிட்டிருக்கிறாங்க. ஒட்டு மொத்தமாக 3.58 லட்சம் வாகனங்களை விற்பனை செய்திருக்கிறாங்க ஜூன் மாதத்தில். போன வருடம் ஜூன் மாதத்துடன் ஒப்பிட்டு பார்க்கும்போது 5% அதிகரிச்சிருக்கு சேல்ஸ். எஸ்காட்ஸ் குபூட்டா டிராக்டர் சேல்ஸ் டேட்டாவை வெளியிட்டிருக்கிறாங்க. ஜூன் மாதத்திற்கானது 9,593 வாகனங்களை விற்பனை செய்திருக்கிறாங்க. போன ஆண்டு ஜூன் மாதத்துடன் ஒப்பிட்டு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 3% கீழே போயிருக்கு சேல்ஸ். பேங்க் ஆஃப் பரோடா குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைச்சிருக்கிற ஒரு தகவல். டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறாங்க. 1068 கோடி ரூபாய் கட்ட சொல்லி டாக்ஸ் நோட்டீஸ் வந்திருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. இது அசஸ்மெண்ட் இயர் 2017-18க்கானது. NTPCக்கு 5paisa.com பை ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 400லேருந்து 415. கொடுத்துருக்கிற கால அளவு அடுத்த சில வாரங்கள். ஆதித்யா விஷன் லிமிடெட் தற்போது அப்டேட் இருக்குது. அவங்களுடைய 150வது ஷோரூமை திறந்திருக்கிறாங்க ஜார்க்கண்டில். 150வது மைல்கல்லை எட்டியிருக்கிறாங்க ஆதித்யா விஷன். இப்போது ராஞ்சி ஜார்க்கண்டில் அவங்களுடைய 150வது ஷோரூமை திறந்திருப்பதாக அப்டேட் கொடுத்துருக்காங்க ஆதித்யா விஷன் லிமிடெட். CFF ஃப்ளூயிட் கண்ட்ரோல் லிமிடெட் அவங்களுக்கு ஒரு புது ஆர்டர் கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. கார்டன் ரீச் ஷிப் பில்டர்ஸ் கிட்டேருந்து. அதோடைய மதிப்பு 267 கோடி ரூபாய். கார்டன் ரீச் ஷிப் பில்டர்ஸ் தற்போது அப்டேட் இருக்குது. அவங்களுக்கு மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் கிட்டேருந்து ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு. அதோடைய மதிப்பு $21 மில்லியன்.
இந்தியன் ஹோட்டல்ஸ் கம்பெனி குறித்து மணி கண்ட்ரோல் கிடைச்சிருக்கிற ஒரு தகவல். டாடா நிறுவனம் அவங்களுடைய தான் இந்த ஜிஞ்சர் ஹோட்டல்ஸும் அதை விரிவாக்கம் குறித்தான அப்டேட் வெளியிட்டிருக்கிறாங்க. இந்தியாவில் ஈஸ்ட் மற்றும் நார்த் ஈஸ்ட்டில் இரட்டிப்பாக்க வேண்டும் அப்படின்ற இலக்கு வைத்திருக்கிறாங்க அடுத்த 3-5 ஆண்டுக்குள்ளார. இப்போ 11 ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது இந்தியாவுடைய ஈஸ்ட் மற்றும் நார்த் ஈஸ்ட்டில். அதில் 876 அறைகள் இருக்குது. மேலும் 7 ஹோட்டல்ஸ் அறிமுகம் செய்வதற்கான திட்டம் இருக்குது. மேலும் 605 அறைகளை புதிதாக சேர்க்க போகிறதாக அவங்க இலக்கு வைத்திருக்கிறாங்க. தகவல் நமக்கு கிடைத்தது மணி கண்ட்ரோல்லேருந்து. எல்கேபி செக்யூரிட்டி சில ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. தகவல் கிடைத்தது எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து. தீபக் நைட்ரைட்டுக்கு பை ரேட்டிங் எதிர்பார்க்குற டார்கெட் 2620 2700, ஸ்டாப் லாஸ் 2400. ஓஎன்ஜிசிக்கு பை ரேட்டிங் எதிர்பார்க்குற டார்கெட் 282 290, ஸ்டாப் லாஸ் 267. கல்ஃப் ஆயில் லூப்ரிகன்ஸ்க்கு பை ரேட்டிங் எதிர்பார்க்குற டார்கெட் 1400 1600, ஸ்டாப் லாஸ் 1000. சிக்னேச்சர் குளோபல் இந்தியா லிமிடெட் தரப்பில் வந்து அப்டேட் இருக்குது. குருகிராமில் அவங்களுடைய ப்ராஜெக்ட் சேல்ஸ் நடத்தியிருக்கிறாங்க. 2700 கோடி ரூபாய்க்கு அந்த சேல்ஸ் நடந்திருப்பதாக அப்டேட் வெளியிட்டிருக்கிறாங்க சிக்னேச்சர் குளோபல் இந்தியா லிமிடெட். அமர் ராஜாக்கு மார்கன் ஸ்டான்லி அண்டர் வெயிட் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 967. நேற்று க்ளோசிங்லேருந்து ஒப்பிட்டு பார்க்கும்போது 40% விழுவதற்கான வாய்ப்பு இருக்குது. பாரதி ஏர்டெலுக்கு நொமூரா பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 1650 ரூபாய். காட்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ் தரப்பு வந்து அப்டேட் இருக்குது. பூனேல அவங்க 11 ஏக்கர் நிலத்தில் அவங்களுடைய ப்ராஜெக்டை அமைக்க இருக்கிறாங்க. இது வழியாக கம்பெனிக்கு 1800 கோடி ரூபாய் வருவாய் கிடைப்பதற்கான வாய்ப்பு உள்ளதாக சொல்லியிருக்கிறாங்க காட்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ். பேங்க் ஆஃப் அமெரிக்கா சில பிரைவேட் பேங்க்ஸ்க்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த தகவல். என்ன காரணம் சொல்லியிருக்கிறாங்கன்னா ஏப்ரல் மே ஜூன் குவார்ட்டரில் இந்த பேங்க்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்ற எதிர்பார்ப்பு இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. எந்த 4 பேங்க்ஸ் அது? ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஐசிஐசிஐ பேங்க், ஆக்சிஸ் பேங்க் மற்றும் கோட்டக் பேங்க். ஸ்ப்ரேக்கிங் லிமிடெட் இன்னைக்கு இன்ட்ராடேல நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. 6% அதிகரிச்சிருக்கு. கம்பெனி போனஸ் அறிவிச்சிருக்கிறாங்க. ஒரு ஷேர் போனஸாக கொடுக்குறாங்க, ஒரு ஷேர் வைத்திருந்தா. டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் அண்ட் ரெக்டிஃபைஸ் இந்தியா லிமிடெட் தரப்பு அப்டேட் இருக்குது. கம்பெனிக்கு கிடைத்த புது ஆர்டர்ஸுடைய மதிப்பு 148 கோடி ரூபாய். இந்த குவார்ட்டரில் மட்டும் 698 கோடி ரூபாய் மதிப்பிற்கான ஆர்டர்ஸ் கிடைச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ புதிதாக கிடைத்த ஆர்டர்ஸ் யார்கிட்ட இருந்து? என்சிசி லிமிடெட் கிட்டேருந்து 73 கோடி ரூபாய், பவர் கிரிட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா கிட்டேருந்து 56 கோடி ரூபாய், அதானி எனர்ஜி சொல்யூஷன்ஸ் கிட்டேருந்து 20 கோடி ரூபாய் மதிப்பிற்கான ஆர்டர்ஸ் கிடைச்சிருக்கு. இன்னைக்கு இன்ட்ராடேல டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் அண்ட் ரெக்டிஃபைஸ் 5% அப்பர் சர்க்கியூட்டை எட்டியிருக்கு. ஷார்ட் டேர்ம்கான ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்தது. ஹெச்டிஎஃப்சி செக்யூரிட்டிஸுடைய பரிந்துரைகளில் மெட்ரோபாலிஸ்க்கு பை ரேட்டிங் எதிர்பார்க்குற டார்கெட் 2060, ஸ்டாப் லாஸ் 1920. பொலன்சா போர்ட்ஃபோலியோடைய பரிந்துரைகளில் பாம்பே டைங்க்கு பை ரேட்டிங் எதிர்பார்க்குற டார்கெட் 225, ஸ்டாப் லாஸ் 204. பெட்ரோநெட்டுக்கு பை ரேட்டிங் எதிர்பார்க்குற டார்கெட் 350, ஸ்டாப் லாஸ் 322. eastmytrip.com தரப்பு வந்து அப்டேட் இருக்குது. அவங்க உத்தரப்பிரதேஷ் இக்கோ டூரிசம் டெவலப்மெண்ட் போர்டுன்னு ஒரு ஒப்பந்தத்தில் வராங்க. அங்கே இருக்கக்கூடிய டூரிசமை வளர்ப்பதற்காகத்தான் இந்த ஒப்பந்தம்னு சொல்லியிருக்கிறாங்க eastmytrip.com. ஜேபி கெமிக்கல்ஸ்க்கு கோட்டக் இன்ஸ்டிடியூஷனல் ஈக்விட்டிஸ் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 2025 ரூபாய். நேற்று க்ளோசிங்லேருந்து ஒப்பிட்டு பார்க்கும்போது 15% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஐடிசி குறித்து மணி கண்ட்ரோல் கிடைச்சிருக்கிற ஒரு தகவல். நிதியாண்டு 2024 1 கோடி ரூபாய் ஆண்டுதோறும் சம்பாதிக்கக்கூடிய அவங்களுடைய ஊழியர்களுடைய எண்ணிக்கை அதிகரிச்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. நிதியாண்டு 2023 அது 282 ஊழியர்கள் 1 கோடி ரூபாய்க்கு மேலே சம்பாதிச்சிருக்கிறாங்க ஆண்டிற்கு. இப்போ 2024 அது 350 உயர்ந்திருக்கு. கிட்டத்தட்ட 24% உயர்ந்திருக்குன்னு மணி கண்ட்ரோலில் அப்டேட் வெளியிட்டிருக்கிறாங்க. ஆனந்த் ரத்தி சில ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. தகவல் நம்ம கிடைத்தது பிஸ்னஸ் ஸ்டாண்டர்ட்லேருந்து. நெஸ்லே இந்தியாவுக்கு அவங்க லாங் டேர்முக்கு கன்சிடர் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 2650, ஸ்டாப் லாஸ் 2480. அது டெய்லி க்ளோசிங் பேசிஸ்லன்றது சொல்லியிருக்கிறாங்க. எஸ்பிஐ லைஃப்க்கும் அவங்க கொடுத்துருக்கிற டார்கெட் 1565, ஸ்டாப் லாஸ் 1445 டெய்லி க்ளோசிங் பேசிஸில். ஓஎன்ஜிசிக்கு பை ரேட்டிங் எதிர்பார்க்குற டார்கெட் 300, கொடுத்துருக்கிற ஸ்டாப் லாஸ் 260 டெய்லி க்ளோசிங் பேசிஸில். சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.